ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமது இளைதட ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 15/1/2022 தை மாதம் 2ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிருக சீரிட நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினம் யாருக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக விளங்குகின்றது. இன்றைய தினம் தினப்பலன்தனை நடத்துகின்ற கிரகமாக வருபவர் புத பகவான் மகர ராசிதனில் அமைய பெற்றிருக்கின்றார். இந்த புதன் இன்றைய தினம் என்னென்னலாம் கொடுக்க போகிறார் 12 ராசிக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய சிறப்பு என்ன என்பதனை பார்த்து விடலாம். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் மாட்டுப்பொங்கல் என்று சொல்லக்கூடிய நம்முடைய உழவுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகள், மாடு, இவற்றிற்கு மரியாதை செலுத்தக்கூடிய, விவசாயத்திற்கு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகின்றது. அதே நேரத்தில் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி பிரதோஷம் உடன் வருகின்ற ஒரு அற்புதமான நாள். இந்த சனி பிரதோஷத்தினுடைய சிறப்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே இந்த நஞ்சினை இறைவன் உண்ட ஒரு நாள். அவர் உண்டு அந்த நஞ்சு விலகி அதன் பிறகாக சந்தியா தாண்டவம் புரிந்து தங்களுடைய பக்தர்களின் துன்பங்களை போக்கிய நாளாக இது அனுசரிக்கப்படுகின்றது. ஆகையினால் பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக, குடும்ப ரீதியாக, வேலை தொழில் ரீதியாக யாரெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களெல்லாம் இன்றைய தினம் இறைவன் சிவபெருமானை வழிபட்டு உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கி கொண்டு மேன்மைகளை ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இன்றைய தினத்தினுடைய ஒரு சிறப்பு. ஆகையினால் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக அமையட்டும், வாழ்த்துக்கள். 12 ராசிக்கும் இந்த புதன் இன்றைய தினம் என்னென்ன பலன்களை கொடுக்கின்றார் வாங்க பார்த்துடலாம். மேசராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் ஒரே விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துறது மிக மிக நல்லதுங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், தினக்கூலி அன்பர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னாலும் கூட உங்களோட ப்ரொஃபஷன் வேலையில் தாங்க நீங்கள் இன்றைய தினம் கவனத்தை செலுத்தணும். முழுக்க வேலையில் எஃபர்ட் போடுங்க. இன்றைய தினம் வேலையில் கொஞ்சம் பணிச்சுமை கூடுதலாக இருக்கும், இல்லைனா அங்கங்கே கொஞ்சம் அலைச்சல்களை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும், வேலையில் கொஞ்சம் சில போட்டி பொறாமைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தாண்டி இன்றைய தினம் வேலை தொழில் அமைப்புகளை நீங்கள் வெற்றி பெற்று காட்டுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் இன்றைய தினம் அளவுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி கடன் அமைப்புகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கிறது நல்லது. இன்றைய நாள் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை, வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரை, ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல வருமானங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக விளங்குகின்றது. அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த நாள் பார்த்திங்கன்னா வருமானம் மட்டும் இல்லாமல் உங்களோட பூர்வீகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் புகழை வாங்கி கொடுக்கும். வேலையில் மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த இடமாற்றத்தையும் வாங்கி கொடுக்கும். அதே நேரத்தில் இன்றைய நாள் உங்களுடைய வாக்கிற்கு மிக மிக மேன்மைகள் கிடைக்கின்ற ஒரு நாள். நீங்கள் சொன்னீங்கன்னா டப்புன்னு அதை செஞ்சு முடிச்சுருவாங்க. அந்த அளவிற்கு உங்களுடைய பெயர் புகழ் ஓங்குகின்ற, பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைகின்ற ஒரு நல்ல நாள் இந்த நாள், வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதிலும் கொஞ்சம் நிதானமான செயல்பாடுகள் தேவையான ஒரு நாள். நீங்கள் வழக்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை, தொழில், வியாபாரம், முதலீடுகள் அதை அப்படியே தொடர்ந்து செய்யலாம். அது நல்ல வரவுகளையும் லாபங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. புதுசாக வேலையில் புது முயற்சிகள் எடுக்கிறது வேண்டாம். அளவுக்கு அதிகமாக முதலீடு செய்கிறது வேண்டாம். வழக்கமாக நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை, தொழில், வியாபாரம், அதில் முதலீடு அது சிறப்பை கொடுக்கும். தொழில் சார்ந்து கொஞ்சம் மன அழுத்தமும் அலைச்சலும் இருந்தாலும் லாபங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் இன்றைய தினம் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. எந்த முயற்சி எடுத்தாலும் உடன் உங்களுடைய நண்பர்களையோ அல்லது உங்களுடைய வழிகாட்டியையோ ஆலோசனை கேட்டுக்கொண்டு அதன் பிறகு அந்த முயற்சியில் ஈடுபடுவது சிறப்பு, வாழ்த்துக்கள். கடகராசி என்பர்களே, கடகராசியை பொறுத்த வரைக்கும் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுன்னு வெளியிட முயற்சிகள் யாரெல்லாம் எடுக்கிறீங்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த வெளியிட முயற்சிகள் மிக சிறப்பாக கை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. அதே போல் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், யாராவது இந்த திருமணம் சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பக்கங்களில், உங்கள் சொந்த பந்தங்களில் பார்க்காம வெளியிடங்களில், கொஞ்சம் தூர இடங்களில் தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா அலைன்ஸ் அது விரைவாக முடிஞ்சிடும். அதே போல் உங்களுக்கு ஏற்படுகின்ற பயணங்கள் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். அந்த விரயங்களை அனுசரித்து போகணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறது சிறப்பு, வாழ்த்துக்கள். சிம்மராசி என்பர்களை பொறுத்தவரை இந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
அபரிமிதமான வளர்ச்சிதனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். அதிலும் குறிப்பாக யாரெல்லாம் இந்த வேலை, தொழில், வியாபார ரீதியாக ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், ஒரு பெரிய பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும் அப்படின்லாம் ஆசைப்படுறீங்களா, அவர்களுக்கெல்லாம் அந்த பொருளாதார வளர்ச்சிகளை மிக அபரிமிதமாக கொடுக்கக்கூடிய நாள். குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாள். நல்ல லாபங்களையும் வரவுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாகவே இந்த நாள் விளங்குகின்றது. எதிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறந்த நாள் இந்த நாள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த நாள் நிறைய பேர் இந்த காதல் வயப்படுகின்ற ஒரு நாளாக விளங்குதுங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய தினம் உங்களுடைய தொழில் சார்ந்த முயற்சிகள், வேலையில் மாற்றங்கள் இவையெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி ஜாலியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு வேலையில் பேரை கெடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறது நல்லது. வேலை இல்லாத நண்பர்கள் வேலை தேடி வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். இன்றைய தினம் உங்களுடைய மனம் அதை அடையணும் இதை அடையணும்னு கொஞ்சம் லக்ஸுரியஸ் லைஃப்பை நோக்கி ஓடும். அவையெல்லாம் அடைகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. குலதெய்வ வழிபாட்டிற்கு மிக சிறப்பான நாள் இந்த நாள். குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நாள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஏதாவது முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா சிறு சிறு சிரமங்கள் அல்லது சிறு சிறு தடைகளுக்கு பிறகு அந்த பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கின்ற ஒரு அற்புத நாள் இந்த நாள். அதே நேரத்தில் காலி மனைகள், காலி இடங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு நிலங்களை எல்லாம் வாங்கி போடுவதற்கான ஒரு அற்புத நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதே நேரத்தில் தகப்பனார் உங்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதே போல் இன்றைய தினம் கொஞ்சம் விரயங்கள் அதிகமாக ஏற்படுகின்ற நாளாக இருக்கிறதுனால இந்த இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, அந்த மாதிரி சுப விரயங்களாக அதை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்த்துக்கள். விருச்சிகராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக விளங்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அஷ்டமாதிபதியாகிய புதன் 3ஆம் பாவகத்தில் 3ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கின்றார். இது நீங்கள் எதுலேயும் கொஞ்சம் கவனமாக காலடி எடுத்து வைக்க வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு நல்ல இடத்துல நடந்து போனீங்கன்னா கூட காலை முள் தைக்கக்கூடிய நாள். ஆகையினால என்ன பண்ணணும், எதை பண்ணாலும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மறந்துடக்கூடாது நண்பர்களே. இன்றைய தினம் எதிலும் மிக மிக எச்சரிக்கை தேவை. தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்களுடைய முயற்சிகள் தப்பாக போயிட்டு அது உங்களுக்கு பெயரை கெடுப்பதற்கான நாளாகவும் இருக்கின்றதுனால கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும். நீங்கள் வழக்கமாக செய்கின்ற வேலை தொழில் உங்களுக்கு ஓரளவுக்கு வரவுகளை கொடுத்துரும். பெரிய லாபங்களை கொடுக்காவிட்டாலும் சரியான வரவுகளை கொடுத்துரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தேக ஆரோக்கியத்திலையும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, புதுமையை புகுத்துறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது உங்களுடைய பெயர் சிறிய அளவில் கெடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி மேலோங்கக்கூடிய நாளுங்க. உங்களுடைய பேச்சால் குடும்பத்தையே கலகலப்பாக மாற்றுகின்ற ஒரு நாளாகவும் இந்த நாள் விளங்கும். குடும்பத்தில் குழந்தைகளினுடைய மன மகிழ்ச்சியால் நீங்கள் மேலும் நல்ல மகிழ்ச்சி உறுகின்ற நாள். வேலை, தொழில், வியாபாரங்களில் நல்ல வருமானங்களை ஏற்படுத்தக்கூடிய நாள். வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை உங்களுடைய வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஒரு சில வரவுகள் கிடைக்கின்ற ஒரு நாள். நீங்கள் செய்கின்ற வேலை தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு நல்ல லாபங்களும் வரவுகளும் ஏற்படுகின்ற ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குகின்றதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. ஆகையினால் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மேன்மைகளை கொடுக்கின்ற நாளாக இருப்பதனால தாராளமாக உங்களுடைய உழைப்பை அதிகமாக போட்டு லாபங்களை ஈட்டிக்கொள்ளலாம். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் பார்த்திங்கன்னா தகப்பனாரோட ஆதரவு இன்றைய தினம் மிக அபரிமிதமாக மேலோங்கி கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளுங்க. அதிலும் குறிப்பாக தகப்பனாருக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகுகின்ற ஒரு நாள். வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அவங்க தகுதிக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாள். பூர்வீகத்தில் இருந்து வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் பூர்வீகத்துக்கு வந்து போகின்ற ஒரு நாள். ஒரு சிலருக்கு பயணங்கள் ஏற்படுகின்ற நாள். அந்த பயணங்களை அப்படியே அனுசரிச்சுக்கிறது நல்லது. அதே நேரத்தில் இன்றைய நாள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தேக ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஆகையினால தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வழக்கமாக நாள்பட்ட நோய்க்கு மருந்து எடுக்கிறவங்களாம் வேலைக்கு அந்த மருந்து எடுத்துக்கொள்வது மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். கும்பராசி என்பர்களே, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் நான் உங்களுக்கு ஒரு பெரிய மேன்மையான நாள்னு சொல்ல மாட்டேங்க. இது அதிக விரயங்களையும் அனாவசிய விரயங்களையும் கொடுக்கின்ற ஒரு நாளாகவே இந்த நாள் விளங்குது. அப்போ என்ன பண்ணலாம் இன்றைய தினம்? முக்கியமான விஷயங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்க, புது முயற்சிகள் ஏதாவது பண்ண போகிறீங்க, முக்கிய முடிவுகள் எடுக்க போகிறீங்கன்னா இன்றைய தினம் அதனை தவிர்த்து கொள்வது தான் புத்திசாலித்தனம்.
ஆகையினால் இன்றைய தினம் முக்கிய செயல்கள் எதிலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. இது யாருக்கு சப்போர்ட் பண்ணுன்னா, வெளியிட மாற்றங்களை எதிர்பார்ப்பவர்களுக்கு இந்த நாள் சப்போர்ட் பண்ணும். மற்றபடி வேறு யாருக்கும் இந்த நாள் சப்போர்ட் பண்ணாது. குழந்தைகளாலோ அல்லது தேக ஆரோக்கியத்திலோ சிறு சிறு சச்சரவுகள் ஏற்பட்டு அதற்காக விரயங்கள் செய்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குவதனால் இந்த நாள் எதிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். வாழ்த்துக்கள். மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அபரிமிதமான நல்ல பலன்களை வழங்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லுவேங்க. சொத்து வத்துக்களினுடைய சேர்க்கையை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் இந்த நாள். எந்த விதமான வேலை தொழில் வியாபார அமைப்புகளில் இருந்தாலும் அதில் நல்ல லாபங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாள். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் திருமணம் சார்ந்து முயற்சி செய்கின்றீர்களோ அவர்களுடைய திருமணம் நல்லபடியாக கைகூடுகின்ற ஒரு அற்புதமான நாள். அந்த திருமண முயற்சியெல்லாம் வெற்றியடையும். வாழ்க்கை துணையால் நல்ல லாபங்களும், கூட்டுத்தொழிலால் நல்ல லாபங்களும், நண்பர்களால் சில உதவிகளும் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, தொட்டது துலங்கக்கூடிய ஒரு மிக அற்புத நாளாக இந்த நாள் மீனராசிக்கு விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.